Hello, greetings to you, my dear students. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 9 சம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நீங்க இன்ட்ரோடக்ஷன்ஸ் டு ட்ரிக்னாமெட்ரி பார்க்கலாம், அந்த லெக்சர் பார்த்துட்டு வாங்க. இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சிம்பிளிஃபைடா இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை சார், நான் ஆல்ரெடி அந்த சாப்டர் படிச்சுட்டேன், அது வந்து ரொம்ப எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு, நான் டைரக்டா சம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி பார்க்குறீங்கனாலுமே ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா அதுல நம்ம கொஞ்சம் பேஸ் இருக்கும், அந்த பேஸ் நானும் உங்களுக்கு இப்போ கவர் பண்ணிடுவேன். உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போய் பாருங்க, ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக சூப்பராக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ரிக்னாமெட்ரி சாப்டர் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு ஜேஇ மெயின்ஸ் ஆஸ்பிரண்ட்டாக ஆக போகிறீங்கன்னா, நீங்கள் நீட்டாக இருந்தீங்கன்னா ரொம்ப தேவைப்படாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய நீட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி இன்ஜினியரிங் காலேஜஸில் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த ரீஷெடியூல் நிறைய டிஸ்கிரிப்பன்சி ஆனதுனால வருஷம் ஏதோ ஒரு விஷயம் நீட்டில் நடந்துக்கிட்டு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அவங்க பேக்கப் ஆப்ஷனாக ஜேஇ மெயின்ஸை வச்சுக்கிறாங்க. ஸோ நீட் ஆஸ்பிரன்ஸும் உங்களோட பெரிய பேரியர்ஸ், அவங்க திடீர்னு டேர்ன் எடுத்து வருவாங்க. ஸோ நீட் ஆஸ்பிரண்ட்டாக நீங்கள் ஆக போகிறீங்கனாலுமே மேக்ஸை கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இன்ஜினியரிங்கோட பேஸே மேக்ஸ் தான். உங்களுக்கு நீட் அந்த சைடு போகிறப்ப மேக்ஸ் உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் நீங்கள் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுறப்ப, ஏன்னா நமக்கு லைஃப் எப்போ எது மாறுதுன்னே புரிய மாட்டேங்குதுல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதனால தான் சொல்கிறேன். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம ஆல்வேஸ் ரெடியாக இருப்போம். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி இந்த சாப்டர் பார்த்துருவோம். இந்த சாப்டர் ரொம்ப 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 ஒரு சிம்பிளான சாப்டர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சாப்டர், ரொம்ப ஒரு ஈஸி ஸ்கோரிங். எதுவுமே பெருசாக நம்ம வந்துட்டு பை ஹார்ட் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. கொஞ்சம் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது. லைட்டாக ஆங்கிளையோ இல்லைனா ரேஷியோவையோ மாற்றிட்டீங்கன்னா அவ்வளோதான், ஆன்சர் போயிடும். என்டையர் மார்க் நீங்கள் வந்து கரெக்டு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, அது வந்து தப்பாக போய் முடிஞ்சிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கு தான் நான் வந்து எல்லா வீடியோஸ்லையுமே சொல்கிறேன், நான் ஃபீனிக்ஸ் கைடுன்னு ஒரு கைட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வித்தின் அ வீக் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் காப்பியை வந்து நான் சேல் பண்ண ஆரம்பிச்சிருவேன். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நான் வந்து உங்களுக்கு பிரிண்டட் காப்பீஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கான ப்ராசஸும் போயிட்டுருக்கு. ஏன்னா பிரிண்ட் பண்ணி வரது கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால தான் இப்போதைக்கு உங்களுக்கு நான் பிடிஎஃப் காப்பி இன்னும் கொஞ்ச நாளில் நான் ரிலீஸ் பண்ணிடுவேன். நீங்கள் பிடிஎஃப் காப்பி வாங்கி பார்த்துட்டு கூட உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஆர்டர் கொடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா என்ன நம்பி நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்க, உங்களை நான் கைவிடுவேனா? அதே மாதிரி அந்த கைட் எந்த ஒரு விதத்துலையும் உங்களுக்கு டிஸப்பாயின்மெண்ட்டே பண்ணாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, அதாச்சும் நீங்கள் ஸ்லோ லேர்னராக இருந்தாலும் சரி, டாப்பராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த கைட் ஒரு சூப்பராக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு கொஷின் பேங்க், நிறைய கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சாப்டருக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஒரு கதையை வச்சே இந்த ஒரு சாப்டரை நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன சார் கதை அப்படின்னா, சின்ன வயசில் நம்ம படிச்சிருப்போம், ஒரு வேடன் வந்துட்டு ஒரு புறாக்கு எய்ம் பண்ணிட்டு இருந்தாரு. எய்ம் பண்ணுறப்ப இந்த புறாக்கு ஒரு எறும்பு வந்து ஃப்ரெண்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கரெக்டாக ஒரு அம்பை விடுற நேரத்தில் எறும்பு வந்துட்டு அவர் காலை கடிச்சிரும். காலை கடிச்சோடனே அவர் வழியில் என்ன பண்ணுவார், எய்மை மாற்றி வச்சிருவார். எய்மை மாற்றுறப்ப என்ன ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நேராக போய் அந்த பருந்து, அதாவது இந்த பறவைக்கு ரெண்டு விதத்துலேயும் ஆபத்து இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கீழே பார்த்தா ஹண்டர் இருப்பார், மேலே பறக்கலான்னு பார்த்தா இந்த ஈகிள் இருக்கும். இதுதான் வந்துட்டு கடவுளோட மொமெண்ட் சொல்லுவாங்க. கடவுள் நினைச்சா எப்பேற்பட்ட பிரச்சனையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட முடியும்ட்டு. அந்த மாதிரி இந்த எறும்பு, இந்த பறவையோட ஃப்ரெண்டு வந்து கடிச்ச உடனே இவர் என்ன பண்ணுவார், எய்ம் மாதிரி ஷூட் பண்ணிடுவார் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து நம்ம சின்ன வயசில் நிறைய மாரல் ஸ்டோரி, அதுக்கப்புறம் கடவுள் இருக்காரு, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு நம்ம இந்த ஸ்டோரியை வந்து கேட்டிருப்போம். இப்போ இந்த ஸ்டோரியை வச்சு தான் நம்ம சம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரியை என்டையர் சாப்டரை படித்து முடிக்க போகிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பொதுவாக மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, அதாச்சும் ட்ரிக்னாமெட்ரியில் நான் சொல்லிட்டேன் டிஸ்டன்ஸ். இப்போ வந்து ஒரு சில டிஸ்டன்ஸ்லாம் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த கஷ்டமாக இருக்க டிஸ்டன்ஸ், ஆங்கிள்ஸை மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரிக்னாமெட்ரி ஒரு பெரிய ஹெல்ப் வந்து மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக்கு நம்மளோட ஒரு சைட்டுக்குமே ஒரு லைன் வரைஞ்சி அதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்டை சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவரோட லைன் இருக்குல்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஐயிலிருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சனா இந்த லைனுக்கு பேர் ஹரிசாண்டல் லைன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இது ஹரிசாண்டலாக இருக்குது, அதனால இதுக்கு பேர் ஹரிசாண்டல் லைன். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு
இவர் வந்து எந்த விஷயத்தை பார்க்குறாரோ அது வந்து லைன் ஆஃப் சைட். இப்போ வந்து மேலே பார்த்தாருனா அது வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்படி மேலே பார்த்தாருனா அதுவே கீழே இப்படி குனிஞ்சு பார்த்தாருனா அது வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். எலிவேட் டிப்ரெஷன், எலிவேட் டிப்ரெஷன். ஓகே, உங்களுக்கு புரியுதுல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்படி மேலே போகிறப்ப ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், இப்படி பார்க்கறது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் லைன் ஆஃப் சைட் மேலே இருந்துச்சுன்னா. இதுவே இந்த கழுகு பார்த்தீங்கன்னா இந்த புறாக்கு மேலே இருக்கு, அப்போ இது வந்துட்டு இதனுடைய ஹரிசாண்டல் லைன், இது வந்துட்டு டிப்ரெஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கீழே வருது லைன் ஆஃப் சைட். இந்த புறாவை வந்துட்டு மேலே இருந்து கீழே பார்க்குறப்ப லைன் ஆஃப் சைட். உங்களுக்கு கேட்குற கொஷனில் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வர்றப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ஆங்கிள் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல மிஸ்மேட்ச் பண்ணி எடுத்துப்பாங்க. இது வருமோன்னு நினச்சி எடுத்துப்பீங்க, கடைசியில் அது வராது. அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனில் உங்களுக்கு இது ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வேணாலுமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்களுக்காக சால்வ் பண்ண ரெடியாக இருக்கேன். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மற்றபடி இதில் கண்டென்ட் அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், ஹரிசாண்டல் லைன், லைன் ஆஃப் சைட், இதை பேஸ் பண்ணி பேசிக்காக ஒரு சில 1 மார்க் கேட்கலாம். ஆனால் தியரிலேருந்து டேரெக்டாக கேட்க மாட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மோஸ்ட்லி ப்ராப்ளம்ஸ் தான். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்ஸ்லேருந்து தான் கேட்பாங்க. எப்பயாவது ரேராக கேட்கலாம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட். இதெல்லாம் நான் வந்து முன்னாடி உங்களுக்கு சொல்லிட்டேன். இது டாபிக் வந்து அதாச்சும் ரேஷியோஸ் வந்து நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப 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 அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இந்த சாப்டரில் ஆங்கிள்ஸும் ரேஷியோஸும் கண்ணாம்பின்னான்னு யூஸ் பண்ணுவோம். எங்கே எந்த ரேஷியோ யூஸ் பண்ணணும், எந்த ஆங்கிளை யூஸ் பண்ணணும், அதை மட்டும் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த சாப்டர் ஒரு விஷயமே கிடையாது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து போன லெக்சரில் ட்ரிக்னாமெட்ரியில் இந்த ஷார்ட் ட்ரிக் சொல்லியிருந்தேன். ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸை ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கான ஷார்ட் ட்ரிக் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சம் ஓல்ட் ஹார்ஸ் கேன் ஆல்வேஸ் ஹியர் தயர் ஓனர்ஸ் அப்ரோச். இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஷார்ட் ட்ரிக். ஸோ சம் ஓல்டு ஹார்ஸ்னா sin theta is equals to opposite side divided by hypotenuse. அதான் நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறப்ப. அடுத்து cos theta னா can always hear adjacent side divided by hypotenuse my dear students. அடுத்து tan theta their owners approach, tan theta is equals to opposite side divided by adjacent side. ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் ஞாபகத்தில் வச்சுருந்தீங்கன்னா போதும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளாக மாறிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட். இது வந்து ஸ்பெசிஃபிக் ஆங்கிள்ஸ். இந்த ஆங்கிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இதுக்குமே நான் ஷார்ட் ட்ரிக் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா மேபி மனப்படமாக வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மறந்துட்டீங்க, எக்ஸாம் ஹால் ஏதோ ஒரு பதட்டத்தில் மறந்துட்டீங்கன்னா ஒரு ரஃப் காலமில் இந்த டேபிளை ஷார்ட்டாக எழுதி வச்சுக்கோங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எல்லாத்துமே டிவைடட் பை 4 பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி எடுத்தோம்னா நமக்கு என்டையர் இந்த ஒரு லைன் வந்துடும். ஸோ இந்த ஒரு லைன் வந்துருச்சுன்னா இதை ரிவர்ஸில் எழுதுனோம்னா காஸ் ஏ. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி எழுதுனோம்னா tan ஏ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ரெசிப்ரோக்கல் தான். இந்த அன்டிஃபைன்டில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட். இந்த மாடல் கொஸ்டின்ஸ்லாம் இப்போ வந்து உங்களுக்கு கேட்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் அ டவர், find the height of a tree, height of a building, width of a river, ship from a lighthouse, car from a building. இந்த மாடல் கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கேட்பாங்க. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பர்ஃபெக்டான டயக்ராம் வரைஞ்சிடணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். குறிப்பாக இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் கலர்ஃபுல் புக் காம்போ மட்டும் வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு படிக்கவே ஜாலியாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா எல்லாத்துக்குமே நான் இந்த கொஷின் ரிலேட்டடாக இருக்கிற இமேஜஸாக ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பர்பாக நைஸாக இருக்கும். அதாச்சும் நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு ஆசையாக இருக்கும். அதாச்சும் படம் பார்க்குற மாதிரியே நீங்கள் நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணிப்பீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சாம்பிள் பிடிஎஃப் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பேஸ்ட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், when to use sin, cos and tan. இது வந்துட்டு ஒரு பெரிய டவுட். இப்போ வந்து ரேஷியோஸ்லாம் ஓகே சார், ஆங்கிள்ஸ்லாம் ஓகே, இப்போ எந்த இடத்துல நான் sin θ யூஸ் பண்ணணும், cos θ யூஸ் பண்ணணும், tan θ, இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வர மிகப்பெரிய ஒரு டவுட். ஆப்போசிட் சைடும் ஹைபாட்னஸும் இருக்கிற மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து sin θ யூஸ் பண்ணணும். அப்போ ஆப்போசிட் சைடு ஹைபாட்னஸ் கிவன்ல இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நோன் குவான்டிட்டிஸாக இருக்கணும். அதுவே அட்ஜசன்ட் ஹைபாட்னஸ்னா காஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.
ஒரு சில நேரத்தில் ஆங்கிள் கொடுத்துருவாங்க. ஆங்கிள் கொடுத்துட்டு எது கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி இப்போ நமக்கு வந்து ஆப்போசிட் சைடு இருக்குது, ஆனால் இவங்க வந்து ஹைபாட்னஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்களா அட்ஜசன்ட் கண்டுபிடிக்க சொன்னாங்களான்னு பாருங்க. டிகிரி கொடுத்துருவாங்க. டிகிரி கொடுத்துட்டு ஆப்போசிட் சைடோட மெஷர்மெண்ட் கொடுத்துட்டு ஹைபாட்னஸ் இல்லைனா அட்ஜசன்ட் எது கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சைனா டேனா அது வந்து மாறும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண அசால்ட்டாக மாறிடும். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்களே வந்து சால்வ் பண்ணிடலாம். From a point on the ground which is 30 meter away from the foot of a vertical building. நான் சொன்னல இதே மாதிரி டயக்ராம்ஸ்லாம் நம்ம ஃபீனிக்ஸ் கைடில் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, which is 30 meter away from the foot of a vertical tower. The angle of elevation of the top of the tower is, அதாவது angle of elevation மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த பையன் இப்படி இருந்து அப்படி நிமிர்ந்து பார்க்குறான். ஸோ அப்படி பார்க்குற ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. The height in the meters of the tower. இப்போ இந்த ஹைட் என்னங்கிறது தான் கேட்டிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டவரோட ஹைட் என்னங்கிறது. இப்போ நமக்கு வந்து என்னென்ன இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் ஆங்கிள்னா ஆப்போசிட் சைடு இருக்குது, அட்ஜசன்ட் சைடு இருக்குது. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும், யோசிங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். tan 60 degree is equals to opposite side divided by adjacent side. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்போ வந்து tan 60 டிகிரினா என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், √3 is equals to h divided by 30. So h is equals to 30√3. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் நிறையா கொஷின்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். A tree trunk of a height 6 meter is erected. அதாச்சும் எரெக்டட்னா நிப்பாட்டி வச்சிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வித் த சப்போர்ட் ஆஃப் அ மெட்டல் செயின்ஸ், நிறைய மெட்டல் செயின்ஸால சப்போர்ட்னால இறுக்கி வச்சிருக்காங்க. அண்ட் ஆங்கிள் ஆஃப் 60 டிகிரி இஸ் மேடு பை ஈச் மெட்டல் செயின். அதாச்சும் இந்த இடத்துல ஒன்று தான் காமிக்க முடிஞ்சிருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆனால் இது மாதிரி நிறையா இருக்குது. ஒருத்தோட ஆங்கிளுமே 60 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. The length of the metal chain. இப்போ இந்த மெட்டல் செயின் தான் வந்து நமக்கு சொல்லிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ கீழே விழுந்துருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். விழுந்த ட்ரீயை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. நிப்பாட்டுறப்ப அதனுடைய ஹைட் வந்து 6 மீட்டர். அது வந்து டிப்ரெஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நிப்பாட்டின இடத்துல தான் ஆங்கிள் சொல்லிருக்காங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் தான். ஸோ இந்த இடத்துல ஆங்கிள் வரும், ஆங்கிளை மட்டும் மாற்றி எழுதிடாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் 60 டிகிரி. இப்போ நமக்கு இந்த லென்த் எல் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த எல் வந்து கண்டுபிடிக்கணும்னா என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இது என்னது, ஹைபாட்னஸ். ஸோ நமக்கு வந்து ஹைபாட்னஸ் கொடுத்துருக்காங்க, அட்ஜசன்ட் சைடு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஹைபாட்னஸும் அட்ஜசன்ட் சைடு இருந்துச்சுன்னா cos theta மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ cos 60 டிகிரி is equals to adjacent side. Always here adjacent side வந்துட்டு 6 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டிவைடட் பை நம்ம வந்து L தான் கண்டுபிடிக்கணும். ஸோ cos 60 டிகிரியோட வேல்யூ என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 1/2 is equals to 6 divided by L. So L is equals to 12. So option B தான் my dear students கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ வாங்க my dear students next question. A vertical tower. இது மாடல் வந்து நிறைய கேட்பாங்க my dear students. மோஸ்ட்லி ஒரு 5 மார்க் இவங்களோட எய்ம் my dear students. கேட்டுருவாங்க, கண்டிப்பாக கேட்டுருவாங்க. இந்த மாடல் 5 மார்க் கொஸ்டின், அதாச்சும் எய்தர் ஆரில் ஒரு கொஸ்டினாக வந்துடும். ஸோ இந்த சாப்டர் நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 மார்க் ஷோராக சொல்லலாம் my dear students. A vertical tower stands on a horizontal plane and is surmounted by the vertical flat staff. அதாவது ஒரு டவர் மேலே ஒரு flat staff வந்து வச்சிருக்காங்க my dear students. From a point on the ground 30 meter away from the tower, wires are attached. நிறைய wires வந்து அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்க to the top and the bottom. அதாச்சும் இது ரெண்டுத்துக்கும் டாப்புக்கும் பாட்டமுக்கும் my dear students. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்துடும். Of the flat staff making an angle of elevation 60 degree 30 degree my dear students. Find the height of the tower, lengths of the wires attached. First இந்த diagram நீங்க ப்ராப்பரா வரைஞ்சிரணும். இந்த diagram வரைஞ்சதுக்கு அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க my dear students, height of the tower BC இதுதான் கேட்டிருக்காங்க my dear students. ஓகே, BC யோட லென்த் தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் திங். அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏசியும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஏ, இது ரெண்டுத்தோட டிஸ்டன்ஸையும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் my dear students. ஓகே, இப்போ பிசியை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், 30 டிகிரி இங்கே இருக்கு, ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடு. அப்போ என்ன my dear students, tan 30 டிகிரி.
So tan 30 degrees equals to opposite side வந்து BC divided by adjacent side வந்து 30 my dear students. இப்போ tan 30 degree ஓட formula என்ன my dear students? 1 by root 3 is equals to BC divided by 30. So இப்போ BC is equals to 30 divided by root 3. ஏன்னா இந்த 30 இந்த சைடு வந்துரும் my dear students. இப்போ BC is equals to 30 root 3. நமக்கு root 3 ஓட வேல்யூ 1.73 சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல நம்ம 30 divided by 1.73 னா சால்வ் பண்றது ரொம்ப கஷ்டம் my dear students. ஸோ நம்ம என்ன பண்றோம், ரேஷனலைஸ் பண்றோம். BC is equals to 30 divided by root 3 into root 3 divided by root 3. So 30 root 3 divided by 3. இப்போ my dear students 10 root 3. இப்போ 10 into root 3 என்ன my dear students? 1.73. So 17.3 meter. புரிஞ்சுதா my dear students? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் ஹைட் ஆஃப் த டவர். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், லென்த் ஆஃப் த ஒயர்ஸ் அட்டாச்சு, அதாவது ஏசியோட டிஸ்டன்ஸையும் கண்டுபிடிக்கணும், ஏடியோட டிஸ்டன்ஸையும் கண்டுபிடிக்கணும் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஏன்னா லென்த் ஆஃப் த ஒயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வாங்க லென்த் ஆஃப் த ஒயர்ஸ் கண்டுபிடிப்போம். அதாவது ஃபஸ்ட்டு ஏசி மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், இந்த ஹைபாட்னஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு ஹைபாட்னஸ் வேணும்னா சைன் இல்லைனா காஸ் தான் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். நமக்கு ஆல்ரெடி ப்ராப்பராக, அதாச்சும் இப்போ நமக்கு இந்த பிசியோட வேல்யூ நமக்கு தெரியும் 17.3. ஆனால் இந்த 17.3 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுனால நம்ம இந்த அட்ஜசன்ட் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். இந்த அட்ஜசன்ட் சைடு எடுத்துப்போம். ஸோ காஸ் 30 டிகிரி. So cos 30 degrees equals to adjacent side divided by hypotenuse. So 30 divided by hypotenuse வந்து AC my dear students. இப்போ cos 30 degree na 1 by, so cos 30 degree root 3 by 2. 30 divided by AC. So இப்போ AC is equals to 60 divided by root 3. இப்போ அகைன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து ரேஷனலைஸ் பண்ணுவோம். ஸோ ஏசி இஸ் ஈக்குவல்ஸ் டு 60 இன்டூ ரூட் 3 டிவைடட் பை ரூட் 3 இன்டூ ரூட் 3 3 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 20 ரூட் 3. ஸோ நம்ம ஆல்ரெடி 10 ரூட் 3னா பார்த்தோம் 17.3 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே 20 ரூட் 3னா 17.3 ப்ளஸ் 17.3, ஸோ 34.6 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டர். ஏசி இஸ் ஈக்குவல்ஸ் டு. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்கேஸ் இந்த ரூட் 3 இவங்க மென்ஷன் பண்ணலன்னா நீங்கள் நார்மலாக அப்படியே கூட விட்டுருக்கலாம். இந்த இடத்துல ரூட் 3 மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இப்படி தான் வந்து சால்வ் பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட், அதாச்சும் நம்ம ஏசி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏசியோட லென்த் வந்து 34.6. இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஏடி, இந்த இடத்துல டி, இதனுடைய வேல்யூவை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இதுக்குமே நம்ம சேம் காஸ் 60 டிகிரி எடுத்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ காஸ் 60 டிகிரி is equals to நம்ம வந்துட்டு n, so cos 60 degree is equals to again adjacent side 30 தான் my dear students, divided by இந்த side AD. So cos 60 degree 1 by 2, so 30 AD. So AD is equals to 60 meter. ஓகே, அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது வந்து 60, இது வந்து 34.6, இது வந்து 17.3 மீட்டர்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கடைசியாக எடுத்து எழுதுகிறப்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் வெறும்னே இப்படி எழுதுனீங்கன்னா ஃபுல் மார்க் உங்களுக்கு வராது. குறிப்பாக சென்டம் எய்ம் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கீங்கன்னா தரவாக எழுதணும், அதாவது சூப்பராக எழுதணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கொஷன்லேருந்தே ஆன்சரை ஃபைனல் லைனில் நீங்கள் எழுதணும். இந்த ஹைட் ஆஃப் த டவர் இஸ் 17.3 meter and the length of the wires are attached are ஃபுல்லாக கூட எடுத்து எழுதிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 13 lengths of the wires attached are 34.6 meter and 60 meter. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்து எழுதணும். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தயவு செஞ்சு விட்டுறாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் கொஷன். இது வந்து கேஸ் பேஸ்டு கொஷன். அதாச்சும் ட்ரிக்னாமெட்ரியில் உங்களுக்கு கேஸ் பேஸ்டு கொஷன்ஸ் கேட்க மாட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதில் ரொம்ப கேட்கவும் முடியாது. ஸோ சம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரியை யூஸ் பண்ணி தான் கேஸ் பேஸ்டு கொஷன் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி வரும். ஓகே, ஸோ இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தேஜஸ் இஸ் ஸ்டாண்டிங் அட் த டாப் ஆஃப் த பில்டிங். ஸோ இது வந்து ஒரு மாடல் தான். இங்கே தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரியல் ஃபிகரே இருக்குது. ஸோ ஏங்கிற இடத்துல தான் தேஜஸ் வந்து
பில்டிங்கோட டாப்ல நின்று பார்க்குறாரு. அப்சர்வ்ஸ் ஏ கார் வர்றதை பார்க்குறாரு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அட் அன் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 30 டிகிரி. சொன்னேன்ல ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனில் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும்ட்டு. ஹரிசாண்டல் லைன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் ஹரிசாண்டல் லைன். இந்த இடத்துல தான் பையன் நின்று பார்க்குறான். ஸோ இப்போ இந்த பையன் நேராக இருந்து பார்க்குறப்ப இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா இதுக்குள்ளார ஆங்கிள் வரவே வராது. அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப 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 தெளிவாக இருக்கணும். இப்போ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், லைன் ஆஃப் சைட்டுக்கும் நடுவில் தான் ஆங்கிளே. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனாக நமக்கு பிரச்சனையே கிடையாது. அதுவே ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனில் இதுக்கும் நடுவில் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இதுக்கும் நடுவில்னா இதுக்குள்ளார வராது. அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இந்த இடத்துல 30 டிகிரினா இந்த இடத்துலையும் 30 டிகிரி. அடுத்து மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஃபுல்லாக 60 டிகிரினா இந்த இடத்துலையும் 60 டிகிரி. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எந்த லைனில், அதாச்சும் இது டிப்ரெஷனுக்கு தான் ரொம்ப எக்ஸாக்டாக பொருந்தும், மற்றதுக்கெலாம் கூட பிரச்சனையே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வருதுன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, இப்போ வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிப்ரெஷன் இன்க்ரீசஸ் அட் 60 டிகிரி. அட் தட் மொமெண்ட் த கார் இஸ் 25 மீட்டர் அவே. ஸோ 6 செகண்ட்ஸ் லேட்டர் நிறைய கதை சொல்லிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னதுன்னா, வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த பில்டிங்? ஸோ பில்டிங்கோட ஹைட், அதாவது பிஏ ஏபியோட ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நமக்கு இங்கே C2B வந்து டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், அப்ரோச்சஸ் அந்த 25 மீட்டர், த கார் இஸ் 25 மீட்டர் அவே ஃப்ரம் த பில்டிங். அதாச்சும் 6 செகண்ட்ஸ். டிலேருந்து சிக்கு வர 6 செகண்ட்ஸ் ஆகுது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுலேருந்து நமக்கு வந்து பில்டிங்கோட பாட்டம்லேருந்து பார்க்குறப்ப 25 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. 25 மீட்டர் அவேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நமக்கு ஏபி வேணும். ஸோ ஆப்போசிட் சைடு adjacent side. அப்போ என்ன எடுப்போம்? tan. அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ tan 60 degree is equals to opposite side AB my dear students divided by BC வந்துட்டு 25. ஸோ இப்போ tan 60 degree என்ன? √3. இந்த இடத்துல √3க்கான மெஷர்மெண்ட் கொடுக்கல, 1.732ன்னு. ஸோ AB is equals to 25√3. அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பொசிஷன்ஸ் ஆஃப் த கார்? இப்போ வந்து 2 பொசிஷன், இதுவுமே பொசிஷன் ஆஃப் த கார் தான், இதுவும் பொசிஷன் ஆஃப் த கார் தான். டிசியோட லென்த் என்னங்கிறது நம்ம கேட்டிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நமக்கு ஆல்ரெடி பிசி கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு என்டையர் டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த என்டையர் டிஸ்டன்ஸ் பிடி தெரியறதுக்கு நம்ம எந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம்னா, ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம்னா, ட்ரையாங்கிள் ஏபிடி. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இதனுடைய ஆங்கிள் தான் நம்ம முன்னாடியே சொன்னோம் 30 டிகிரி. ஸோ இப்போ இதை எடுப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். tan 30 டிகிரி equals to AB divided by BD my dear students. ஸோ இப்போ tan 30 டிகிரியோட வேல்யூ 1/√3. இப்போ ஏபியோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம போன இதிலே கண்டுபிடிச்சோம், 25√3 my dear students divided by BD. இப்போ BDயோட லென்த் என்னன்னா 25 into 3 75 மீட்டர். அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ டோட்டலாக பார்த்தோம்னா 75 மீட்டர். இப்போ டிசி தான் கேட்டிருக்காங்க. ஸோ -25 பண்ணோம்னா 50 மீட்டர். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சுல? இப்போ வாங்க நெக்ஸ்ட் சப்டிவிஷன். வாட் வுட் பி த டோட்டல் டைம் டேக்கன் பை த கார் டு ரீச் த ஃபுட் ஆஃப் த பில்டிங் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட்? அதாவது டியிலிருந்து பிக்கு போக டோட்டலாக எவ்வளோ டைம் ஆச்சுன்னு கேட்குறாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ பொதுவாக டைமோட ஃபார்முலா என்ன? நார்மலாக டிஸ்டன்ஸ் ஃபார்முலாலேருந்தே இருப்போம், ஸ்பீட் இன்ட்டு டைம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நமக்கு டைம் தான் கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீட் என்னங்கிறது நமக்கு தெரியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது இல்லாமல் கொஷனில் முன்னாடியே சொல்லிட்டாங்க, டியிலிருந்து சிக்கு 6 செகண்ட்ஸ் ஆகுது. அது வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நமக்கு பி டு சி எவ்வளோ செகண்ட்ஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சா போதும். டோட்டலாக நம்ம ஆட் பண்ணி இவ்வளோ செகண்ட்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம எக்ஸாக்டாக சொல்லிட முடியும். ஆனால் நமக்கு வந்து இப்போ டைம் வேணும்னா டிஸ்டன்ஸ் இருக்குது 25 மீட்டர், ஸ்பீடு நமக்கு வந்து தெரியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ஸ்பீடு வந்து ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஸ்பீடு வேணும்னா டிஸ்டன்ஸ்
டிவைடட் பை டைம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதிலிருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பீடை கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு வந்து டைம் தெரியும், டிசியோட டிஸ்டன்ஸும் தெரியும். ஸோ டிசியோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? 50 மீட்டர் டிவைடட் பை 6. இப்போ இதை வந்து நம்ம 2 டேபிளில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம்னா 25 டிவைடட் பை 3 மீட்டர் பர் செகண்ட். இது வந்து ஸ்பீட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஸ்பீடு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஸ்பீடு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? டைமை கண்டுபிடிக்கணும். டைம் எதுக்கு மட்டும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? பிசிக்கு மட்டும்தான். அப்போ பிசிக்கு மட்டும்னா டைம்ஸ் ஈக்குவல்ஸ் டு பிசியோட லென்த் வந்து 25, ஸ்பீடு வந்துட்டு 25 டிவைடட் பை 3 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டர் பர் செகண்ட். இப்போ 25 கேன்சல் அவுட் ஆகிடும், 3 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இது வந்துட்டு எதனுடைய டைம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? பிசியோட டைம். ஸோ இப்போ டோட்டலாக டீலர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 6 + 3 9 செகண்ட்ஸ். அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க லாஸ்ட் சப்டிவிஷன் என்னன்னு பார்த்துருவோம். What is the distance of the observer from the car when it makes an angle of 60 degree? ஸோ இப்போ வந்து 60 டிகிரி வந்தப்ப what is the distance of the observer from the car? அதாவது இந்த இடத்துல ஏசியோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான் விஷயம். ஸோ இப்போ ஏசியோட டிஸ்டன்ஸ்னால் நமக்கு என்னது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இது இந்த இடத்துல ஆங்கிள் இருக்குது 60 டிகிரி, இது வந்துட்டு ஹைபாட்னஸ். இப்போ நமக்கு வந்து அட்ஜசன்ட் இருக்கு. ஸோ அட்ஜசன்ட்டும் ஹைபாட்னஸ் இருந்துச்சுன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் cos 60 டிகிரி. ஸோ அட்ஜசன்ட்டோட வேல்யூ 25. நமக்கு இந்த இடத்துல வேணால் நம்ம எடுக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எது வேணாலும் எடுக்கலாம். ஆனால் வந்துட்டு √3ங்கிறது நமக்கு சால்வ் பண்ணுறப்ப sin θ எடுத்தோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால நம்ம cos 60 டிகிரி எடுத்துக்கிறோம். ஸோ cos 60 டிகிரியோட வேல்யூ 1/2 25 டிவைடட் பை ஏசி. ஸோ ஏசி இஸ் ஈக்குவல்ஸ் டு 50. அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர். ஓகே, ஸோ அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து இந்த சாப்டர் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து வேறு எந்த டவுட் இருந்தாலுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுக்கு வேணாலுமே மெசேஜ் பண்ணலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பை பாய். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். உங்களை நோக்கி சென்டம் ரிசல்ட் வருது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பை பாய். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.